மக்கள் பிறக்கும் எங்கள் தேவராஜா எங்கள் தேவராஜா தங்கமலராஜா ரம்பா உர்வசி நாட்டியத்தை கண்டு கழிப்பவராம் இவரை கண்டு கழிப்பவரா அப்படியே ஆகட்டும் சாமி. மாதினி ஐயா, மாதினி ஐயா, நான் சொல்வது என்னவென்றால் பெண்களுக்கு முதலிடும் போ போ அழைக்க காவட சிவலிங்க கோட்டை யார இப்ப அவர்கள் ஏன் வந்திருக்கிறார்கள்? நீ போய் வாங்க. நான் கடிச்சா 88 அவர்கள் யார்? அவர்கள் சிவலிங்க கோட்டை ஆளக்கூடிய கபால சூரே. உங்க நாட்டியத்தை கண்டுகளிக்க வேண்டுமா? ஆவலோடு வந்திருக்கிறார்கள். அவர்கள் யார்? உரைப்பதற்கு நாங்கள் யாரு சொன்னாலும் நீங்கள் ஆட வேண்டும். நீங்கள் தேவடியாக்கள். தேவருக்கு அடியார்கள். தேவர் எப்போது நினைக்கிறார் சொல்கிறேன். இவர்கள் நால்வரும் தேவேந்திரன் வச்சுங்கிறார். நான் சொன்னல நாடறிந்தது எல்லாருக்கும் தெரியும். தெரியாதம்மா? அன்பால், அரவணைப்பால், பண்பால், பாசத்தால், நேசத்தால். ஏய் பாது ஒரு கும்முன்னு அடிச்சுக்குது. எவ்வளவு அழகா இருக்கு பல்லு உனக்கு. நீ திருப்பதி அப்படியே வாய் பண்ற மாதிரி அவர் கடிப்பதுக்கு இங்கு ஒன்றும் கிடையாது. நாட்டியத்தை கண்டுகளிக்க வேண்டுமா? அதற்காக வந்திருக்கிறார்கள். நீங்கள் உரைத்தால் நாங்கள் ஆடுவோம். அப்படியா? அப்படியே எங்க கண்ட்ரோல் இருக்கிறார் தெரியுமா? அட பாவி பெரிய சேன உங்களுக்கு யாண்டி தும்மாண்டிய
நன்றாக இல்லை. இன்னொன்னு குளிப்பாச்சுமா நின்னுச்சு. ஆமா நல்லா குசுப்பு மாதிரி உண்மை. அவளை கூப்பிட்டு ஆட விடு. சிறப்பாக ஆடுவா. எப்படி? ஒரு சொம்பு சொம்பா? தலைமீது வைப்பா. ஐயோ. அதுக்கு மேல தவளை. ஐயோ. தவளைக்குள்ள தண்ணி. ஐயோ. மேல நெருப்பு. ஐயோ. எரித்து கொண்டே இருக்கும். அப்படியா? சிறப்பாக ஆடுவாள். அவளை கூப்பிட்டு ஆட விடு. ஆகட்டும். கூப்பிடு. அம்மா பாப்பு எங்க வீட்டு வாஷிங் மிஷின் விட்டான் துணி போட்டு ஆட்டி கிடக்கு. அதே மாதிரி ஆட்டா. ஏய் அல்லட் அல்லட் என்னவா ஏய் அல்லட் ஏன் லேட் ஏன் நேரம் பத்து வரேன் நீ நடா அவனுக்கு நட சிக்கிட்டாங்கடா டேய் அவருக்கு பாச புரியும். மானார் எங்க பேன் இருந்தால் பின்னாடிதான் கவினே இல்லையா? என்னங்க என்ன ஐயா அவன் கேக்குறான் என்ன நான் சொல்லிட்டு போலடா நேரம் எங்க போய் நின்னு வெளியே போயிருந்தேன் வெளியா கவினே இல்லையா? என்ன பூப்பிட்டா கை விடுவாரா? நாங்களெல்லாம் செய்ய மாட்டோம். ஆமா என்ன நடந்தது? இல்ல ஒண்ணும் இல்லை வெளியே போயிருந்தேன். வேலூரா இன்னாத்துக்கு புக் பண்ண எத்தனை பேர் எத்தனை புக்கிங் கேட்டேன். எத்தனை புக்கிங்? கொஞ்சம் நான் வழக்கத்தோடு பேசுங்க. பெண்களுக்கு மரியாதை கொடுப்பவனா? ரொம்ப மரியாதை கொடுப்பேன். பெண்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன். குச்சி பிடிச்சு கிடைக்கிறேன். ஒரு காரணத்தை புரிந்து கொள்ளலாம். நீ எப்படி? வா எப்படி உதவி செய்திருக்கிறார்ப்பா. கோவை சார்ல என்ன அவன் கொடுத்துக்கிறான் அந்த அளவு வச்சு பட்டுங்கிறேன். கொடுத்தாங்க வச்சுக்கோம்னா அப்ப முதியோர்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கறேன், இளையோருக்கெல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டீங்க. ஆமா நீங்கள் கொஞ்ச நேரமானாக்கா நீங்களும் முதியோர் ஆயிடுவீங்க. அப்பெல்லாம் அதெல்லாம் போயிடும். உங்களுக்கு பணமரம் தெரிகிறேன். அதுதான் நீங்கள் படிக்க வேண்டும். ஆஹா பேருந்தமே கொடுத்தா கொடு. அது அப்புறமேட்டு தருகிறேன். இருக்கட்டும் ஆட கொடுப்பா. நாட்டியம் ஆரம்பமாகட்டும். இப்பவே வா. இல்ல காலைல தரான் பாய்த்தா காலைல தரான் பார்த்து தூங்கு. சாப்பாடு தரான், காலைல டீ தரான், டிஃபன் தரான். அப்புறமேட்டு ஆடு. நாங்களாம் வீட்டுக்கு போயிடுறோம். நீ ஆட்டுவா. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா உடனே ஓய்வு எடுத்துட்டு ஆடிட்டு கூட வருவேன். பரவாயில்ல பரவாயில்ல. நல்லா 12 மணிக்கு ஆட விடுங்க பாரு. வெயில் ஆடு. ஏன் 12 மணிக்கு ஆடுவனே? ஆமா காலைல எதுவும் போடக்கூடாது. அப்படியே ஆடு விடுங்க. காலைல எதுவும் போடக்கூடாது. அப்படியே ஆடு விடுங்க. ஆடுனா இல்ல ஏன் பேசுகிறா? ஐயா என்ன அவன் சொல்றா? டபுள் நாங்கள் யார் தெரியுமா? எங்கிருந்து வந்திருக்கிறோம் தெரியுமா? ஊன பிடிக்கிறவங்க தானே நீங்க. சிவனுக்கே கோட்டை ஏறக்கூடிய கபால நம்ம யாரும் தெரியாம நாங்கள் எல்லாம் சூழல்கள். கை வேற வளைச்சு போகுது. கை ஒரு பக்கம் எமாராத மாதிரி வளைஞ்சுங்க. ஆகட்ட நாட்டியம் நீங்கள் உரைத்தால் நாங்கள் ஆட மாட்டோம். ஏய்! ஏபிசிடி நாங்கள் உரைத்தால்
மாட்டீர்களா? தலைவா இந்த தேவ சபை இருக்காது. கபாலத்துறை நிலைத்தா. நீருக்கு மாத்த போறீங்க. அது அசிங்கமானது ஏன் மாமாய்? என்ன சொல்றேன்? அவரு நான் கோடி பைத்தியம் வர மாதிரி இருக்குது. இவரை பாக்குறத பூனை பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமா, கூட பிடிக்கிற வேலையை பார்த்தா காலி பாட்டு பொறுக்க வந்துருக்கு. ஏய் ஆறி நாட்டி ஆரம்பமாகட்டும். ஆரம்மா ஆடு ஆரம்மா பாடு குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தள்ளாளே. குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே. குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தள்ளாளே. குறுகுறுக்கும் பன்னிரண்டு பறக்குதடி தள்ளாலே. வெளிமலை மண்கள் எல்லாம் துள்ளுதடி மலையிலே. வள்ளிமலை மண்கள் எல்லாம் துள்ளுதடி மலையிலே. வெளிமலை மண்கள் எல்லாம் துள்ளுதடி மலையிலே. முயங்குதடி தன்னாலே. பால் மணக்குது பழம் மணக்குது பருவம் கூட மலையிலே. வேடுவாரின் முகத்திலே குறிஞ்சியிலே பூமலரு குலுங்குதடி தன்னாலே. தத்தான தானா தன தன ததினா தத்தான தானா. மேல் இருக்குது வில் இருக்குது வேடுவாரின் குணத்திலே. மேல் இருக்குது வில் இருக்குது வேடுவாரின் திரைப்புறத்திலே. மேல் இருக்குது வில் இருக்குது வேடுவாரின் குணத்திலே. பழனி மலை நிலத்திலே முத்து மாலை பவள மாலை மின்னுதடி மலையிலே. மனசிலே குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தத்தாலே. தத்தான தானா தன தன ததினா தத்தான தானா. வாங்க நைனா நைனா கை விடு கை விடு.
வா வா அம்மா ஏய் ஏய் எல்லையாடி மலையாள தேசமாடி தேசமாடியோ அங்காரம்மா தயகருமாரி அங்காள தேவி அம்மா நாகக்கண்ணி பால நாடி நல்லாரவான் சிறநாடி சிறநாடியோ அங்காளம்மா தெய்வமாடி எங்க கூத்தாண்டவர் தீபவாரு எட்டு சிவலிங்கமாடி எட்டாத கோவிலடி கோவிலடியோ அங்காளம்மா நானே ரத்தினமே உடா 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 எப்படி நல்லா முட்டி போடு பாப்பா உங்க அம்மால அரிமான உங்க அம்மால கீச்சா உங்க அம்மால டான்ஸ்னா தான் டான்ஸ் உங்க அம்மால அந்திரு பண்ணி உங்க அம்மால பிரமாதமா முறிஞ்சுக்கோ என்ன கொம்மால புது மாடல் இப்போ எவனா பாரு சண்டை வந்தா போட வரவங்க காய்க்கல எத்துனே தான் உங்க அம்மால என்ன மாடல் கொம்மால கும்மாலனே மாடலுக்கு எங்க அம்மால இழுத்த கொப்பனை இழுப்பேன் இசுமோ பாவம் காத்து வராது உக்காங்க இசுமோ ஜாலியா இருக்கட்டும் பூமதி நைனா அவன நம்மள வந்து அண்ணன் கிளம்பி அவரு ஒரு மார்க்கமா கண்ணடிச்சுட்டே இருக்கிறாரு அப்பளந்து கண்ணு மட்டும் தான் அடிக்கிறாரு அப்புறம் என்ன அடிப்பா என்ன தெரியாது அப்படி அவரு ஏய் உம்மல போடி ஆள பாக்கும்போதே தெரியாது ஆள போகாதே அவர் பாரு அவரு உட்காந்துங்கிற எப்படி ஆடிங்கிற
வாடி. ஐயா வராயா வராத. பூபதி சென்று நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறேன். ஓய்வு இல்லை, எதனா எடுத்துமா போ. அப்ப எதுனால போய் எடுக்கலாமா? ஏய், இதுக்கு எடுத்து மாடி உள்ள போடி. ஐயோ என்னம்மா ஏன் பூபதி அங்க வச்சு பெட்டகத்தில் வைத்துள்ள பணத்தை காணவில்லையே. பணமா? இங்க வச்சா. Oh my God. காலம் மாறி போச்சு. 2025 பணத்துக்கு கால் முளைச்சிருக்கும். அது பாத்ரூம் போய்க்கு வரும். பணத்துக்கு கால் முளைச்சிருக்கும், பாத்ரூம் போய்க்கு வரும். பணம் எப்படிடா பாத்ரூம் போகும்? அந்த நோட்ல யாருக்கு காந்தி தாத்தா அவர் வராதான் நான் எவ்வளவு நாள் தான் அடிக்க நிற்பாரு. போய்ப்பாரு, வருவார். வேஷாணி கட்டல மெதுவா தான் வருவார். ஆனா காந்தி தாத்தா என்கிட்ட ஒரு நாள் வந்து அழுகுறாரு. ஏய், உங்களெல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்தனாடா, எதனா எதிர்பார்த்தா நான் வாங்கி கொடுத்தேன். நீங்க நல்லா இருக்குன்னு வாங்கி கொடுத்து நான் வெள்ளக்காரங்கிட்டு அந்த ரூபா நோட்ல என் போட்டா போல நான் கேட்டேனா நீனா ஏன்டா என்ன கேட்காம ரூபா நோட்டை என் போட்டா போட்டீங்க. எனதுமா ஒயிச்சாப்ல போடுறான்டா. சரி கிடையாது, எனக்கு தூய்தி அவன் கடாத்துறான், கட்டு கட்டா கடாத்துறான். அவன் ஆள் பல தெரியாது செய்யறான். ஆனா அந்த பொம்பளை தூண்டி இங்க வச்சுக்கிறாங்க. எனக்கு அச்சிக்கமா அந்த நோட்டே சல்ல கீழ்ச்சி போச்சு. அவ செம்பி செம்பி ஆயிதாரா நோட்டு நஞ்சு சாக்கிச்சு. கம்பி கட்டுற கடை ஓட்டுறான். கம்பி கட்டா டேங்கு கட்டு முடியும். பூபதி பூபதி அவன் முழிக்கிறான். அவன் மேலதான் எனக்கு சந்தேகம். நான் ஐயா நான் தான் ஏத்தேன். காத்துல சும்மா பண்ணி ஏத்தேன். ஏன்டா எடுக்கிற? ஏன் காத்துல அடிக்குது இல்லைன்னா எங்கன்னா அடிக்கிறாங்க? ஏன் எடுக்கிற? டேய் வந்தீங்களா? ஆட்டம் பாத்தீங்களா? போயிட்டே இருக்கணும். என்னடா என்ன? ஐயோ புஷ்பாவா? அது வேணாம். துட்டு வேணுமா? ஆமா. அப்பனா நான் கேர் பதில் சொல்லிட்டா துட்டு உனக்கு இல்லையா? எனக்கு அப்ப ஆளுங்க பூபதி என்ன போய் கேள்வி கேட்கறான்? நான் எல்லாரும் காப்பிட்டு எவ்வளோ கேள்விக்கு பதில் சொல்லிருக்கேன். பதில் என்கிட்ட அதிகமா கேட்கறதோட பதில் வாங்கணும் தான் அதிகம். அது கேள்வி கேக்கட்டா? கேளுங்க. இப்ப நான் எழுப்புறேன், முடியல நீ எழுப்பு. கேள்வி கேள்வி ஒரு சைக்கிள் நீ எத்தனை பேர் ஏத்துமோ? சைக்கிள்னா மிதி வண்டி வந்தேன்டா பால்காரே. ஐயா தப்பா நினைக்காது. எப்பவுமே கரகர பால் அப்படியே குடி கூடாது. சளி கட்டும், டிப்பு நோய் வரும், ஆஸ்மா வரும், எல்லா நோய் வரும். அதுதான் பொம்பளைங்க டீ வைக்க சொல்ல தண்ணி ஊத்தி டீ வைக்கிறாங்க. நம்ம தண்ணி ஊத்துன்னு பால் மண்டா அவரே தண்ணி ஊத்தி விற்கிறாரு. அவர் நம்ம தப்பா நினைக்க கூட நம்ம ஒரு சைக்கிள் எது மேல எதுமா மூச்சு விடாத பேசுறாங்க. மூச்சு போயிட்டு போதும், மூச்சு விடாது பேசுறேன். சைக்கிள் என்னால முடிஞ்ச திறமை நான் 3 பேர் ஏத்து. அதே சைக்கிள் நான் எத்தனை பேர் ஏத்துமா? 19 பேர் ஏத்துவோம். ஒரு சைக்கிள் 19 எவனை ஏத்துப்பே நான் ஏத்துவேன். ஒரு பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லணும். வேற ஆட்டாலும் கூட ஏத்த மாட்டான், நான் ஏத்துவேன். அப்படிலாம் ஏத்த முடியாது. இல்ல நான் ஏத்தி போவேன். எப்படி ஏத்துவேன்? ஆமா ஒரு சைக்கிள் ஏத்துட்டா கணக்கர்த்தா இருக்கணும். சைக்கிள் ஓட்டும் போது நான் ஒரு ஆள். நீ ஒண்ணு. ஆமா உன்ன எத்தனை பேர் ஏத்தணும்? இப்ப எத்தனை பேர் ஏறி இருக்கீங்க? நான் ஒரு ஆள் தான் ஏறிக்கிறேன். நீ ஒண்ணு. இன்னும் 18 பேர் ஏத்தணும். 18 சைக்கிள் ஆன்ல விட்ட வலியுது. சைக்கிள் ஆன்ல விட்ட வலியுது. இதெல்லாம் உத்திமுக்கு போறக்கான பாரு, அவங்களுக்கு தான் என் சைக்கிள் தெரியும். சைக்கிளே போலாமே. 19 பேர் இருக்குமா? நடிக்கிறடா அதான் சிவாஜி சேர்த்துட்டாரு. சைக்கிளுக்கு தண்டங்க மேல பெல்ல காணோம். என் சீட்டுங்க உட்காந்து இதை அடிக்கிறியா? கேட்டுக்க என் பல்ல. நீ ஏன் அவளை நடிக்கிறனா? முன்வேல காட்டுக்கிறான்னு பாக்குறேன். எப்பவுமே நாங்க முன்வேல பாப்போம், பின்வேல தான் பாப்போம். நான் வீல பிடிக்கிறத பாக்காத. பூபதி பூபதி அவன் என்ன சொல்லுனா? என்ன சொல்லாத? அது போயிடுச்சு அண்ணா. சைக்கிள் ஓட்டும் போது நான் இன்னும் எத்தனை பேர் ஏத்தணும்? இன்னும் 18 பேர் வரணும். இன்னும் 18 பேரை ஏத்தணும். ஆமா. அந்த 18 பேரை நான் இப்ப ஏத்துறேன். நாளைக்கு பார்த்து நீங்க ஏத்தி போங்க. முன்ன ஒரு 9, பின்னாடி ஒரு 9. 9 என்ன ஒரு சாத்தா 19 பேர் நான் போகணும். ஐயோ ஏத்துடா. ஐயா நீங்களே எடுத்து கொடுப்பீங்க.
என்னடா முன்ன ஏத்துவியா? ஆமா வலி இருந்தா ஒன்னு அடிப்பாங்க நீ வேற ஐயோ என்ன ஆயிருச்சா பொய் சொன்னானே எப்படி எப்படிலாம் சொல்றான் பாரு. போடுங்க ஐயா. மாயம் விடுறேன் நாடோடி. ஏய் யாரு நாடோடி 3 முறை பாத்துக்க எம்ஜிஆர் படம் போ வேணாம் கபாலசூரா. ஏய் மரியாதை நான் கபாலசூரன் அவதான் கபாலசூரன் கேடமா கபாலசூரா. பச்சா கபாலசூரன் இல்ல இல்ல அவர் பேர் சொல்ல என்ன தாடி ஒன்ஸ் மோர் கபாலசூரா. கபாலசூரன் அவர் சொல்ற ரைனிங் எடுத்தமா இருக்குது. எப்படி? நான் ஒரு படத்துல பாத்துக்கிறேன். படம் ஏதோ ஒரு படம் தான். அதுல பொட்டோஸ் பால். அடடா அவனா பட்டாசு புல்லு ஐயா ஐயா சொல்லி ஜாலியா கபாலசூரா. கபாலசூரன் ஜாலியா இருக்குது. அவன மெட்டல் நச்சிட்டாங்க உள்ள போ போடி வரேனா. ஏய் நாவா நானால எனக்கு புரியாது போ போடி மாதவே கௌசிக மாமுடியே சரண் வருக வருக கிருபை செற்கணியே வருக வருக கிருபை செற்கணியே ஓ தரும் மாமரை உடதனல் நீதான் முகுபுலகம் போற்றும் முகுபுலகம் போற்றும் மோன பிரகாத மாதவ கௌசிக மாமுடியே சரண் வருக வருக கிருபை செற்கணியே எந்தத்தவ பையனோ நான் அறியேனே இளையடி தரிசன தாழ் படித்தேனே பந்த பாசங்களை அறுத்த சிமானே பரபசி வரகினம் பரபசி வரகினம் பஜக்கும் பானே மாதவ கௌசிக மாமுனியே சரண் வருக வருக கணியே 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 வாழ்த்துங்கள் சுவாமி. தேவேந்திரா மனம் போல் வாழ்த்தாவற்று ஓட்டோட்டமாக ஓடி வந்தேன் தேவர் சபைக்கு. தேவர் சபையில் என்ன நடக்கிறது? என் உடம்பெல்லாம் அனலாக வீசுகிறதே. வெற்றி போய் சுவாமி இருக்கிறது. அப்படி என்றால்